மதுரையில் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இன்றைக்கி பேச போகிறேன். கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், சகிச்சுக்கிடுங்க. வேறு வழி இல்லை. அந்த கொச்சையான எக்ஸாம்பிளை சொன்னால் தான் உங்களுக்கு புரிய மாதிரி இருக்கும். என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. ஒரு மாணவன் அல்லது ஒருவன் நான் நன்றாக வளர வேண்டும் என்று அம்மா பக்கத்து வீட்டுக்காரனை அப்பா என்று அழைக்க சொன்னார்கள். நான் இப்போ ஆதாரத்தை போடுறேன், ஓகேவா? இல்லைன்னா நான் நன்றாக வளருவதற்காக பக்கத்து வீட்டுக்காரரை அப்பா என்று அழைக்கிறேன். இங்கே எங்கே வரும்? சரி, அழைச்சிட்டு போட்டு ஒன்றும் இல்லை. ஒரு ஆதாரத்தை கையெழுத்து போடுற நேரம், இல்லைன்னு என்ன ஒரு டாக்குமெண்ட்டில் வர நேரம், இல்லைன்னா ஆதார் கார்டில் போகிற நேரம் யாருடைய பேரை போடுன்னு ஒரு பிரச்சனை வரும் இல்லை? வராதா? இங்கே தான் பார்க்குறேன். இங்கே இது தென்னிந்தியாவில் ஒரு 50 லட்சம் மக்கள் தொகையுடைய ஒரு கம்பெனியில் இந்த வேடிக்கை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம விளையாட்டாக சொல்லலை, ஆதாரத்தை பாருங்கள். என்னென்னா இப்போ மதுரையில் என்னென்ன ஒரு ஸ்கூல் இருக்குது. அது என்னென்னா DM&R கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கே இருக்குது. மதுரை DM&R கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூலு. சரியா? இப்போ ஆரம்பித்ததில்லை, ரொம்ப ரொம்ப பழைய ஸ்கூலு, முன்னால் ஆரம்பித்தது. இதில் என்ன செய்தாங்கன்னா, யார் ஆரம்பித்தாங்கன்னா, இது முன்னாலே ஆரம்பித்தது யாருடைய வந்துச்சுன்னா அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன் ஆரம்பித்தாங்க. அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷன் இந்தியாவில் இருந்தப்போ என்ன செய்தாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி எஜுகேஷனை ரொம்ப ரொம்ப டெவலப் பண்ணாங்க. அவங்க ஆரம்பித்தா சின்ன ஸ்கூல்லேருந்து இப்போ இன்றைக்கி டெவலப் ஆகி அப்படியே இருக்குது. இதில் தான் இப்படி ஒரு கதை இருக்குது. அதில் என்ன செய்தாங்கன்னா, கவர்மெண்ட்டு என்னுடைய ஆதாரங்களை கேட்குற நேரத்தில் எழுதி கொடுக்குறாங்க. நான் இந்த எழுதின வாசகத்தை அப்படியே படித்து அவங்களுக்கு அப்படியே புரியும். நான் இந்த ஆதாரத்தை இருக்கிறேன். This is to certify that the DM&R Girls Higher Secondary School, Madurai, comes under the corporate management of the Madura Ramana Diocese, and the properties comes under Church of South India Trust Association, which is registered under the Companies Act. The Diocese of Companies Act முடிஞ்சிட்டு. The Diocese of Madura Ramanad formed the society. யாருக்கு பாருக்கா? அது யாருக்காகன்னு சொல்லுவாங்க? இது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் என்னும் கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதனிடத்தில் இருக்கிறது. அதாவது என்னது கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதை அடுத்தது என்னன்னா, தி டயசிஸ் ஆஃப் மதுரை ராமநாட் formed the society for better administration and management of the properties of CSIT. இங்கே பாருங்க, CSIT ஒரு கம்பெனி. அதான் என்னென்னா, அப்பா என்ன செய்தார், ஒரு கல்யாணத்தை பண்ணார். கல்யாணத்தை பண்ண பிறகு அந்த பிள்ளை நல்லா வளர்க்க வேண்டி பக்கத்து வீட்டுக்காரனை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்கிறது போல். இங்கே ஃபார் பெட்டர் மேனேஜ்மெண்ட் CSIT கம்பெனிக்கா இல்லை உள்ள ப்ராப்பர்ட்டி அதனுடைய ஸ்கூலு. ஓகே. ஆனால் இங்கே ஃபார் பெட்டர் மேனேஜ்மெண்ட்னா பிள்ளைகள் நல்லா வளர்க்க வேண்டி பக்கத்து வீட்டுக்காரனை அப்பான்னு கூப்பிடுற மாதிரி. எப்படி? மதுரா ராமநாத் டயசிசன் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி? அதான் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னேன்ல, யார் பிள்ளை நல்லா வளர்றதுக்கு ஓப்பனை விட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை வச்சுட்டாங்க. அசோசியேஷன் which is registered in the year 1962 under the Society Act. அதான்
எப்படி என்னது பிள்ளை வளர வேண்டியா இல்லை அம்மா சுகமாக இருப்பதற்காகவோ என்ன தெரியல, ஒரு இது பக்கத்து வீட்டுக்காரர அப்பான்னு கூப்பிடணும்னு கூப்பிட்டுட்டாங்க. சிஎஸ்ஐடிஏ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, அதனுடைய ஸ்கூலு, அதனுடைய மேனேஜ்மெண்ட், இது ப்ராப்பர்ட்டி, அதனுடைய பில்டிங்கு, அதனுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே அது. சரி, நோ டவுட். இன்னும் இருக்கு, நான் ஆதாரத்தை பார்க்குறீங்கள. அது என்ன செய்யுதுன்னா வெக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் வெக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாதான். அது என்னது, அதுக்காக என்ன செய்தாங்களாம், மதுரை ராமநாடு மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை செட்டப் பண்ணிட்டாங்களாம். அது என்னதில் சொசைட்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். தி ஸ்கூல் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பீயிங் அட்மினிஸ்ட்ரேட்டட் த்ரூ தி அப்ராப்ரியேட் கமிட்டிஸ் பை த டயசிஸ் ஆஃப் மதுரா அண்ட் ராமநாடு. இப்போ அடுத்தது அது அப்போ என்ன செய்யணும், இப்போ முதல்ல வந்து சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு ஸ்கூலுன்னு சொல்லிட்டாங்க. ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னது, ஒரு இது நல்லா பிள்ளை வளர்க்க வேண்டி பக்கத்து வீட்டுக்காரனை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. பிள்ளை வளரணுன்னா அம்மா நல்லா இருக்கணுன்னுக்காக, சந்தோஷமாக இருக்கணுன்னாக என்னது பக்கத்து வீட்டுக்காரனை அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. அதுதான் என்னது மதுரை ராமநாடு மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் என்ன செய்யலை, அங்கே வந்து அவர் என்ன செய்யலை, அதனுடைய விதிமுறைகளின்படியும் நடக்கலை, சிஎஸ்ஐடிஏக்கு விதிமுறைப்படியும் நடக்கலை. இங்கே அடுத்தது என்னென்னா வேறு நிறைய என்னது கமிட்டிஸ் பை தி டயசிஸ் ஆஃப் மதுரை அண்ட் ராமநாடு. அங்கே யார், அதுக்கு பிறகு வேறு கமிட்டி டயசிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு இருக்கா மதுரை அண்ட் ராமநாட்டில். அது எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒரு ஆள் அப்பா இருக்கார், இன்னொரு ஆள் என்னது பக்கத்து வீட்டுக்காரர் அப்பா ஆச்சு. இனி அடுத்தது அம்மாவுக்கு வேறு யார், டயசிஸ் ஆஃப் மதுரை அண்டு ராமநாடு யார் கமிட்டிஸ் இருக்கான். என்னங்க இது, இல்லை கேட்குறேன், இப்படி இருக்குமா? இது எதில் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதியிருக்காங்க, வேறு சும்மா ஒன்றும் எழுதலை, எழுதி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்படி தான் மதுரை ராமநாட்டில் உள்ள டிஎம்ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இயங்குது. நான் சொல்லலை, ஆதாரம் சொல்லுது. இங்கே எங்கே தவறு பண்ணோம்? சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் பயனாளிகளே, சிஎஸ்ஐ என்பது தொழுகை முறை என்று தெரியும் நமக்கு. இங்கே யார், சரி இப்போது இங்கே இது நம்ம முதல்ல தகப்பன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பக்கம், அடுத்தது என்னது வேறு ஆட்கள், அம்மாவுடைய வசதிக்காக வேறு சில ஆட்கள், அதுதான் கமிட்டிஸு. சரியா? அவங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்தியாவில் எவ்வரி இயர் என்ன செய்யணும், அதாவது பேன் கார்டு வேணும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்கு அது சிஎஸ்ஐடிஏ பேன் கார்டை கொடுத்துருவாங்களாம். முதல்ல உள்ள அப்பனுக்கா சான்றிதழை கொடுத்துருவாங்க. என்னது அப்பன் யாருன்னு உள்ளதை அப்பன்னு பேரை வச்சு ஆதார் கார்டை கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன, பக்கத்து வீட்டுக்காரரு, அதுதான் என்னது மதுரை ராமநாடு மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். அவருக்கு பேரில் அக்கௌண்ட் ஒன்றும் கிடையாது, ஏன்னா அது வந்து ரெக்கார்டு இல்லை, அது வைக்க முடியாது. சரி, விட்டாச்சு, ஏன்னா அம்மாவுக்கு வசதிக்கு வச்சுருக்கிறது. அடுத்தது அதுவும் போதாதுன்னு எங்கள் பக்கத்தில் யார், வேறு ஆட்கள் இருக்காங்களாம். இப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து ஆனுவல் அக்கௌண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிக்கு பண்ணணும், சப்மிட் பண்ணணும். அரசுக்கு ஆனுவல் அக்கௌண்ட் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கணும். இதை வந்து கொடுத்தா தான் என்ன செய்யும், அது வந்து அந்த கம்பெனி வந்து நிற்க முடியும், ரன் பண்ண முடியும். அல்ல என்னென்னா அதுக்கு பேர் என்னென்னா தீவிரவாத இயக்கம்னு அர்த்தம். இங்கே இந்த ஸ்கூல் வந்து அரசனுடைய சம்பளம் பெற்று இயங்குகின்ற ஸ்கூலு. அப்போ என்னென்னா அரசினிடம் பதிவு செய்யப்பட்ட ஒரு எய்டட் ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் என்ன இருக்கணும், பதிவு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், வங்கி கணக்கு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இங்கே யாருக்கு இருக்குது, சிஎஸ்ஐடிஐக்கு இருக்குது. அது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா, இது பொம்பளை சாரி ஒரு லேடி வச்சுருக்காங்க. அடுத்தது என்னது வேறு ஒரு ஆள் பக்கத்து வீட்டுக்காரரு வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க ஒன்றும் ரெக்கார்டுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து அவங்க வசதிக்காக வேறு என்னது கொஞ்சம் வேறு ஆட்கள்.
இப்போ இப்போ யாருக்கு கணக்கு கொடுப்பாங்க? நான் சொன்னேன், இது சொசைட்டி ஆக்டில் மதுரை ராமநாடு சிஎஸ்ஐ டைஸ் ஆஃப் என்னது மதுரை ராமநாடு மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். அதில் என்ன செய்ய முடியாது, கணக்கு கொடுத்தா அதே கணக்கு இதில் இங்கே சிஎஸ்ஐடிஐக்கும் கொடுக்க முடியாது. அதை ஒரே இடத்துல உள்ள கணக்கு 2 இடத்துல கொடுத்தா அது என்னது, ஆடிட் ரிப்போர்ட் படியும் இல்லை இது இடிக்கும், இடி இருக்குல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடைமுறை இது நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது. வருமான வரித்துறையை ஏமாற்றுவது, வருமான வரித்துறையை ஏமாற்றி என்ன செய்யுது, பணத்தை தாறுமாறாக செலவு செய்து மிஸ்அப்ராப்ரியேஷன் பண்ணுறது. இங்கே எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு மேலே என்ன இருக்கான், கீழே வேறு சைடு இருக்குது, அது எப்படின்னு தெரியலை, அது பதிவு இல்லை. இப்போ என்னது, நல்லா பிள்ளை வளரக்கோ இல்லை அம்மா நல்லா இருக்கக்கோ என்னது பக்கத்தில் ஒரு ஆள். இப்போ யாருக்கு அது இது கேட்குறது? வேற ஒன்றும் இல்லை. ஒரு படித்த இது இந்தியாவிற்கு கல்வியை முதலாக கொடுத்தது என்னது, கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். அதுலேயும் மெயினாக என்னென்னா புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். அப்படி நம்ம என்னது சிஎஸ்ஐ தொழுகை முறையுடைய கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறோம். அப்போ இந்த தொழுகை முறையுடைய மக்கள் செய்கிற கூத்து தான் இது. நான் சொல்லலை, ஆதாரம் தான். நான் இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, இந்த ஆதாரங்கள் படி நீங்கள் எடுத்து என்ன செய்யுங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள், இருக்க உண்மையாக பொய்யான்ட்டு. அடுத்தது என்ன செய்யிருக்காங்கன்னா, அடுத்த ஆதாரத்தில் ஒரு என்னது லேண்டு கொடுக்குறாங்க ப்ளே கிரவுண்டுக்கு. அந்த ப்ளே கிரவுண்ட்லேயும் இதே கதை தான், அதுலேயும் இதே கதை தான் ஓடுது. யாருன்னு இல்லை, ஒரு ஆதார் கார்டை கொடுத்து தானேங்க நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா ஆதார் கார்டையும் கொடுக்கணும், பேன் கார்டையும் கொடுக்கணும். அதாவது யார் உண்மையான தகப்பனோ அந்த தகப்பனுடைய சான்றிதழ்களை கொடுக்கணும் இல்லையா? இது அம்மாவுடைய கல்யாண இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா சான்றிதழும் இது அரசுக்கு கொடுக்கணும். அப்படி தானே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இதை கொடுக்க முடியாது இல்லை. இங்கே என்னது 1962, அதாவது சிஎஸ்ஐடிஏ 1947 செப்டம்பர் 26 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேரிட்டி கம்பெனி. அதுக்கு தான் சொத்து இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த நிலையில் இங்கே வேறு யாருக்கு வசதிக்க தெரியலை வந்துச்சு. ஸோ இப்போது இந்த நிலை மாற வேண்டுமா இல்லை தொடர வேண்டுமா? இந்த நபர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டால் அரசு இது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இவ்விதமான விதிமீறல்களை செய்கின்ற சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் சுவிசேஷத்துறை பணியாளர் முதல் அத்தனை நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் அரசுக்கும் சம்பந்தப்பட்ட வருமான வரித்துறை இன்னும் அரசு துறைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.